நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நோக்கியாவை வந்து நீங்க எந்த ஹேண்ட்செட் ஆன் பண்ணாலும் சரி சார். ஈவன் நீங்க வந்து அந்த நோக்கியாவுடைய அந்த ஒரு அனிமேஷன் ஒண்ணு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, டிவிலலாம் ஆட் வந்தா கூட சரி, ஒரு பெரிய கை பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கைய வந்து பிடிக்கும் போய். கரெக்ட்டா? அதுதான் நோக்கியா. இதுதான் வந்து அந்த கனெக்டிங் பீப்பிள் அப்படின்னு. அது என்னன்னா, ஆ அடுத்த ஜெனரேஷனை வந்து நம்ம வழி நடத்தணும் அப்படின்றது தான் அதனுடைய ஆக்சுவல் மீனிங். கனெக்டிங் பீப்புள்னா, அதாவது இந்த இடத்துல வந்து நோக்கியா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு அது கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஒரு சாதனம் அப்படின்றதுனால நமக்கு இந்த மாதிரியான ஒரு மீனிங் தான் நமக்கு அடிப்படையில வந்து இருக்கலாம் அப்படின்னு தோணும். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கைய ஒரு பெரிய கைப்பிடி பிடிக்கும். விச் மீன்ஸ் இப்ப நம்ம ஜெனரேஷன் வந்து அடுத்த ஜெனரேஷனை சரியாக வழி நடத்த வேண்டும். அப்போ அந்த வழி நடத்துறதுக்கு இந்த 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 இத சரியா வழி நடத்துறது தான் எங்களுடைய ஒரு ஒரு வேலைன்ற மாதிரி அங்க மீனிங் பேசிக்கலி பாத்தீங்கன்னா. தட் இஸ் அ பேசிக் ஐடியா. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தெரியும். இங்க வந்து நம்ம வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து செல்போன் அப்படின்றதுனால ஒருத்தர் இன்னொருத்தர் கூட வந்து தொடர்பு கொள்றதுக்கு அப்படின்ற மீனிங் இங்க வருவாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இந்த ஜெனரேஷனையும் அடுத்த ஜெனரேஷனையும் அந்த வந்து இந்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனை வந்து வழி நடத்துறதுக்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து இந்த இந்த சாதனத்தை பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரியான அடிப்படையான மீனிங் தான் அது. பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன், அப்பப்போ கேட்பேன் நான். என்னன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு யமஹா மாதிரியான ஒரு ஒரு யமஹா மாதிரியான ஒரு வண்டி, அந்த RXG, RX100, RX1 இந்த மாதிரியான வண்டிகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர்ல இருந்து இல்ல ஈவன் சில இடங்கள் பாத்தீங்கன்னா 4 பசங்க உட்கார்ந்து சர்ன்னு போயிட்டு இருப்பாங்க. அந்த சத்தம் பாத்தீங்கன்னா அது அப்படி இருக்கும். இப்போ அந்த அந்த குழந்தைகளுடைய தப்பா அது? ஓகே. அந்த அந்த வண்டியில போறாங்க இல்லையா? அந்த அந்த பசங்களுடைய தப்பா அதுன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அந்த பசங்களுடைய தப்புன்னு சொன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்னா, இந்த பசங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி யாரோ போனாங்க இல்லையா? அது ஒரு 4 பேரு. அந்த 4 பேர அவங்க பார்த்துருக்குறாங்க. அத பார்த்து இவங்க வந்து தீஸ் பீப்பிள் ஹேவ் பீன் இன்ஸ்பயர்ட். அது பார்த்து இன்ஸ்பயர்ட்ன்னு சொல்றத விட அத பார்த்து நம்மளும் அந்த மாதிரி செய்யணும்ன்ற ஒரு ரஜினிகாந்தே பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து அவரு வந்து நிறைய படங்கள் வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே பாபாவா அது வரைக்கும் நினைக்கிறேன். அவர் வந்து இந்த சிகரெட் அப்படின்றது வந்து அவரு ஹி வாஸ் லைக் ஸ்மோக்கிங் இன் தி ஸ்கிரீன். அது வந்து அந்த அது வந்து பாத்தீங்கன்னா அவரு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து ஹி வாஸ் ஆக்சுவலி ப்ராபகேட்டிங் ஹி வாஸ் ஒரு ப்ராபகண்டா. சிகரெட் குடிச்சா வந்து ஒரு ஸ்டைல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அது வந்து இட் ஹேட் ஆல்வேஸ் பீன் ஒரு ராங் திங் அப்படின்னு தான் நான் அந்த இடத்துல பாக்குறேன் நான். ஸோ யாரும் ரஜினி ரசிகர்கள் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ இங்க வந்து ஒரு தப்பு அவர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற அந்த விஷயத்தை நான் சொல்றேன். ஸோ நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அன்னைக்கே சொன்னது போல உங்களுடைய குழந்தை ஒரு கெட்ட வார்த்தை பேசினால் அது கெட்ட வார்த்தை அல்ல, அது கேட்ட வார்த்தை. நீங்கள் பேச அந்த குழந்தை கேட்டு இன்று அந்த குழந்தை பேசிக் கொண்டிருக்கிறது அப்படின்றது. அப்போ நம்ம அடுத்த தலைமுறையை வந்து மிக சரியாக வழிநடத்த வேண்டும் அப்படின்றது வந்து கனெக்டிங் பீப்புள் அப்படின்றது. இதுதான் வந்து நோக்கியா வந்து மீன் பண்ணுது அப்படின்றது தான் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து எப்படி வேணும் நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம். ரியாலிட்டி ரொம்ப ரொம்ப